கப்பு நமக்கு தான் முக்கியம். கப்பு நமக்கு தான் இந்த தடவை. சரியா? அது போக வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஒரு பேட் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல அவர் கான்பிடென்ட்டா ஆடுவாருங்கிறது தெரியுது. இன்னைக்கு மேட்சை விட்டாருன்னா அவ்வளவுதான். ஸோ அவரோட கேம் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அது போக மிடில் ஆர்டர் வந்து நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. நமக்கு தேவை டாப் ஆர்டர் ஒரு நல்ல டோட்டலை எடுத்து கொண்டு போய் ஒரு 7-8 ஓவர்ல கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து மிடில் ஆர்டர் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஸோ அதை மட்டும் இன்னைக்கு பக்காவா பண்ணிட்டாங்கனாலே போதும். சிவம் டுபேவோட இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு. நான் ஒரு 8-9 ஓவர் 10 ஓவருக்குள்ளே அவர் உள்ள வந்தாகணும். வந்து ரச்சன் ரவீந்திரா ஓவரும் டேக் ஆன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவரை வச்சுதான் ஓட்டியிருக்காங்க 2 மேட்சா. அவர் ஓவர் இந்த தடவை அடி வாங்கிச்சுன்னா முடிஞ்சு. மொத்த பாஸ் பிளோர்னு உள்ள வந்துதான் ஆகணும். எல்லாருக்கும் அடி விட்டு இன்னைக்கு. கண்டிப்பா இந்தியா தான் இந்த மேட்ச் வின் பண்ண போறாங்க. இன்னைக்கான டே நமக்கு சந்தோஷமா தான் முடிய போகுது. அது இன்னைக்கு தெரிஞ்சிடும். சரியா? அது போக வந்து நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பின் ஆலனும் செஃபர்டும் ரொம்ப பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடுறாங்க. அது வந்து இவ்வளவுதான் ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி ஆடுறவங்களும் அந்த மாதிரி வேகமா விக்கெட்டும் விடும். சரியா? அது நடக்க தான் போகுது. நம்ம இந்தியா வந்து சூப்பரா பவுலிங் போட தான் போறாங்க. இப்ப நம்ம கிட்ட பவுலிங்ல வந்து பும்ரா நல்லா போடுறாருன்னா அவர் கூட சேர்ந்து அஸ்ரப் சிங் ஆகுது, ஹர்திக் பாண்டியாவது, வருண் ஆகுது, அக்சர் படேல் ஆகுது, யாராவது ஒரு ஆளு இன்னும் நல்ல எக்கனாமிக்ல இன்னைக்கு பந்து போட்டே ஆகணும். சரியா? ஏன்னா நம்ம போன மேட்ச் மாதிரி 250 அடிக்க முடியாது அங்க. ஒரு 200 எடுக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும் அகமதாபாத் ரோட்ல. ஆனா இன்னைக்கு பிச் ரிப்போர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா நல்லா பிளாட்டா தான் இருக்கு, நல்லா ஹை ஸ்கோரிங் வெனிவா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க பிச்சை பொறுத்த வரைக்கும். பட் எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால ஹை ஸ்கோரிங் இறங்கி போய் மடமடன் விக்கெட் விழுந்துட்டு அடுத்து ஒன்றும் பண்ண முடியாம இருக்கக்கூடாது. கரெக்டா ஓவருக்கு 10 ரன்னா எடுத்துட்டு போங்க, அடுத்து பெரிய இன்னிங்ஸ் ஆடுங்க, அவ்வளவுதான் கேம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும். பும்ராக்கு சப்போர்ட்டா இன்னொரு பவுலர் வரணும். ஏன்னா திடீர்னு பும்ராவை வந்து பார்த்து ஆடிடுறாங்க விக்கெட் இல்லாம. அப்புறம் மத்த ஓவர் அடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த விதத்துல கொஞ்சம் பார்த்து ஆடணும். பவர் பிளே தான் இந்த மேட்சை டிசைட் பண்ண போகுது. இந்தியா நல்லா பவர் பிளேல ஆடிட்டாங்கன்னா இந்தியா கையில மேட்ச் வந்துடும். அது ஒண்ணுதான். ஏன்னா ஆல்ரெடி 5 T20 ஆடணும். அதுல சூப்பரா ஆடி இருக்கும் நியூசிலாந்தோட. சரி, அதுல இருக்கிறதுல ஒரு 8-9 பிளேயர் சேம் டீம்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால சூப்பரா பண்ண முடியும். சரியா? வந்து களத்துல இறங்குங்க, சண்டை செய்யுங்க, வெற்றியை வாங்குங்க, போயிட்டே இருப்போம். ஏன்னா உங்களுக்கு இந்த மேட்ச்ல யார் வந்து நல்ல பேட்டிங் பண்ணுவாங்க, யார் வந்து 50 அடிப்பா இன்னைக்கு மேட்ச்ல? இந்தியன் பேட்டர்ஸ்ல யார் 50 அடிப்பாங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாப் ஆர்டர்ல ஒரு 50 இருக்கு. சரியா? திலக் வர்மா ஒரு 50 போடுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த மேட்ச்ல யார் 50 போடுவா, யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவா, இந்தியா கப்பு ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.